வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, ஒரு சோகமான செய்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் மருத்துவமனையில திடீரென அனுமதி. கவலையில் ரசிகர்கள், பிரபலங்கள். வாங்க அவருக்கு என்னாச்சு, எதனால மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காருன்னு இப்போது சோசியல் மீடியாவில் மருத்துவ அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பிரபல பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் அகமதாபாத்தில் உள்ள கேடி மருத்துவமனையில் உடல்நலக் குறைவின் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்காரு. நடிகர் ஷாருக் கானுக்கு திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது அவரது ரசிகர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. நடிகர் ஷாருக் கானுடைய உடல்நலம் குறித்து அறிவிப்புகளை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. வாங்க என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். 2024 ஆண்டு IPL தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிகளுக்கிடையே பிளே ஆஃப் சுற்றின் முதல் தகுதி போட்டி அகமதாபாத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் துவக்கம் முதலே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆதிக்கம் செலுத்தி வந்திருந்தது. சன்ரைஸ் ஹைதராபாத் டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு செய்ததில் இதில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சிறப்பாக விளையாடி ஃபைனலுக்கு நுழைந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியை பார்த்தது தனது அணி வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஷாருக் கான் மற்றும் அவரது குழந்தைகளை அப்ராம், சுகானா, அனன்யா மற்றும் ஷனாயா ஆகியோர் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் இருந்தாங்க. அப்போது ஷாருக் கானுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு கூறப்படுகிறது. இதையடுத்து அகமதாபாத்தில் உள்ள கேடி மருத்துவமனையில் ஷாருக் கான் திடீரென அனுமதிக்கப்பட்டிருந்தார். நடிகர் ஷாருக் கான் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது அவரது ரசிகர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஷாருக் கானுக்கு உடல்நலம் குறித்த அறிவிப்புகளை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. மேலும் அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று அவரின் தீவிர ரசிகர்கள் இணையதளத்தின் வாயிலாக பகிர்ந்து வராங்க. மாஸ் நடிகரான ஷாருக் கான் கடந்த ஆண்டு மட்டுமே பதான், ஜவான் மற்றும் டன்கி என்ற 3 பிளாக் பஸ்டர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்திருக்கிறாரு. இதில் அட்லி இயக்கத்தில் வெளியான ஜவான் 1000 கோடியை வசூலித்து ஒட்டுமொத்த சினிமாவையும் அதிர வைத்துள்ளது. தற்போது ஷாருக் கான் கிங் என்ற படத்தில் நடிக்க உள்ளார். இந்த படத்தை திரைப்பட தயாரிப்பாளரான சுஜய் கோஜால் இயக்கிய உள்ள நிலையில் ஷாருக் கானின் சொந்த தயாரிப்பு நிறுவனமான ரெட் சில்லிஸ் என்டர்டைன்மெண்ட் இந்த படத்தை தயாரிக்க உள்ளது. போர், பதான், ஃபைட்டர் போன்ற வெற்றி படங்களை கொடுத்த சித்தார்த் ஆனந்துடன் இந்த படத்தில் இணைய உள்ளார் ஷாருக் கான் அவர்கள். அதிரடி ஆக்ஷன் திரைப்படமாக உருவாகியுள்ள இந்த படம் அடுத்த ஆண்டு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஷாருக் கானுக்காக ரசிகர்கள் பிரார்த்தனை செய்துட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.